இந்த மாதிரி அவதூறு பரப்பக்கூடிய அந்த பர்சனுக்கு வந்து நீங்கள் உங்கள் டீம்லேருந்து என்ன பதிலடி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன பண்ணால் ஒழுங்காகும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆனேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அவனே மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு அவனே ஏற்பாடு பண்ணிக்கிட்டான். ஒன்றும் இல்லாமல் போயிட போகான் அப்படின்னு. அப்போ நான் இப்போது சினிமா சம்மந்தமாக நான் பேசும்போது இப்போ அதை கடந்து தான் போக வேண்டியது இருக்குது. இப்போ நான் என்னை பற்றி சொல்லணுன்னா பீச்சாங்கி சொல்ல வேண்டியது இருக்குது. பீச்சாங்கி சொன்னால் அப்போ அவன் ட்ரெண்டிங்கில் இருக்கான், கேள்வி கேட்க. அப்போது கண்டிப்பாக இது கண்டிப்பாக கான்ட்ரவர்சி ஆகும். அவன் நாலு திட்டு ஏதோ ஒன்று பண்ணுவான். நம்ம திருப்பி நம்ம சேனலில் நம்ம பேசுவோம். என்ன எங்கள் டீமு ரொம்ப கொதிச்சு போய் தான் இருக்குது. நானும் அசோக்கும் நம்மளுக்கு உதவி செஞ்ச டீமும் உதவி வந்து தனஞ்சய் மட்டும் இல்லை, அவ மட்டும் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷனில் நான் தான் பர்மிஷன் லெட்டர் கொடுத்துருக்கேன், வாங்கி கொடுத்துருக்கேன். நான் அசோக்கிட்ட ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போதே சொல்கிறேங்க, இவன் பார்த்தா டேஞ்சர் மாதிரி இருக்கான், வேண்டாம் விட்டுடு. இல்லை என் கேரக்டருக்கு இவன் என்ன பண்ணுவாந்தீங்களா, இந்த ஸ்கிரிப்டை நாங்கள் பேசிட்டு இருப்போம், ஏதோ ஒன்றும்போது அந்த கேரக்டரேஷன் கேட்டுக்குவோம். அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி ட்ரிம்மெல்லாம் பண்ணிட்டு வந்து நிற்பான்.